அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள், அதாவது இந்த மந்திரம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடி கடன் இருந்தாலும் ₹1 கூட கடன் இல்லாத நிலைமையை இது உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், செல்வ செழிப்பு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது பெருமாள் தான். பெருமாளுடைய, அதாவது விஷ்ணு பகவானுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். அதாவது குப்பையில் இருப்பவரை கூட குபேரனாக்கக்கூடிய அற்புதமான விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து வரக்கூடிய 65வது பாடல். மிகவும் எளிமையானதுங்க. ஆனால் அதோட சக்தி பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காதது. இதை தினமும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கொண்டே வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீரும். அதாவது பெரும்பாலும் நம்ம கஷ்டப்படுறது எதற்காக, வேலைக்கு போகிறது எதற்காக, ஓடி ஓடி உழைக்கிறது எதற்காக, இந்த பணத்திற்காக தான். அந்த பணம் நம்ம கையில் தங்குறதுக்கும், அந்த பணம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கும், சில பேர் வாழ்க்கையில் வறுமை நிலையிலே இருப்பாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை, அனைத்து காரியமும் தடைப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாக இல்லை, நான் ஆணாக இல்லை அப்படின்ற அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அற்புதமான மந்திரம். அதனால் இதை இன்றைய நாளில் சொல்லுங்கள். இன்றைக்கு ஏன் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் ராமரை நம்ம அயோத்தியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அடுத்த நாளே செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய் என்றாலே விஷ்ணு பகவான், அதாவது பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த நாள் இந்த ஒரு திரு மந்திரம், மகா மந்திரத்தை சொல்லி வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும், வருமானம் அதிகரிக்கும், செய்கிற தொழிலில் இரட்டிப்பாக பலன் கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேணும், என்ன வேண்டுமோ பணம் சார்ந்த அனைத்து பிரார்த்தனையும் நீங்கள் செய்யும்போது பணம் உங்கள் வீட்டை தேடி தான் வரும். அதாவது நீங்கள் சும்மா உக்காந்துக்கிட்டே இந்த மந்திரத்தை சொன்னால் வராதுங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்கு இது பலனை கொடுக்கும். நீங்கள் ₹1 விற்க போகிறீங்கன்னா அதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடித்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எப்பொழுதும் சொல்கிறது போல் சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மது அருந்திட்டு சொல்லக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் ஒரு 3 நாள் விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். எப்பொழுது வேண்டாலும் சொல்லலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்ல முடியாதவங்க 54 முறை, இல்லைன்னா 27 முறையாவது காலையிலையும் மாலையிலையும் சொல்லி கொண்டே வாங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து வரக்கூடிய 65வது ஸ்லோகம் தான். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனக ஸ்ரீதர ஸ்ரீஹர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகதரயாச்சரய. இதை என்னால் பாட முடியல. நீங்கள் இந்த மாதிரி பாடலாம், இல்லை ஸ்லோகம் போலையும் நீங்கள் சொல்லலாம். இதை உங்களால் முடிஞ்சது எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வாழ்க்கையில் எட்ட முடியாத நிலைக்கு கண்டிப்பாக உங்களை பெருமாள் அழைத்து செல்வார். அந்த அளவுக்கு அற்புதமான பாடலை இன்று தொடங்குங்க. என்றைக்கு வேணாலும் நம்ம சொல்லலாம். இன்றைக்கு முதல்ல தொடங்கினீங்கன்னா அதீத பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இன்று இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் எண்ணில் அடங்காத பல கோடி நன்மைகளை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த மந்திரத்தை ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிட்டு அதில் ஒரே ஒரு துளசி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு பெருமாள் இல்லைன்னா விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் வைங்க. பெருமாள் ஃபோட்டோ, விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இல்லைன்னா மனதார விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சப்போஸ் எங்ககிட்ட துளசி இலையுமே இல்லை, பச்சை கற்பூரமும் இல்லை அப்படின்னாலுமே வெறும் தண்ணீரை
விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் வைங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை இல்லை 54 இல்லை 27 முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க. அதாவது எப்பெல்லாம் இந்த மந்திரம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுக்கோங்க. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தினமுமே குடிச்சிட்டு வர 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 நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆணாகவும் இருப்பீங்க. தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாறும். நீங்கள் நியாயமான பட்சத்தில் வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். விஷ்ணுவுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலனை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.